எந்த குழந்தையாவது இந்த மண்ணில் பிறக்கும் பொழுது நான் இந்த ஜாதியில, இந்த மதத்துல, இந்த குடும்பத்துல பிறப்பேன்னு சொல்லி வரம் வாங்கி கொண்டு பிறந்ததா? உங்கள் ஜாதி உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம், இருந்து போட்டோம். நீங்க உங்க ஜாதியில பொன் கொடுங்க, உங்க ஜாதியில பொன் எடுங்க, எல்லாம் வச்சுங்க. ஆனால் மற்றவருடைய ஜாதியை குறைத்து சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கா? இது ஸ்பெஷல் இருக்கா? உங்களுக்கு சிறப்புத்தன்மை தான் இருக்கா? பெரிய ஜாதிக்காரன் அப்படின்னா சந்தன பேழையில வச்சு உங்களை அடக்கம் பண்ணா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி சரித்திரத்துல அப்படி அழுகாம அப்படி இருக்குமா? 4 மணி நேரத்துல நாரி போகிற உணவு தான் அப்படி கூடாது. அதை நீங்க நல்லா புரியும். நான் அதனாலதான் அடிக்கடி என் பசங்கிட்ட சொல்லுவேன், சாதிக்க பிறந்தவங்களுக்கு சாதி எதிர்க்கு. என் கூட ரூம்ல தங்கி இருக்க 2 பையன் என்ன ஜாதி இன்னைக்கு எனக்கு தெரியாது. 25 வருஷம் பழக்கம் எனக்கும். இதுதாங்க மனிதம். இதுக்கு தாங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு, பாடுபட்டாரு. அனைவருக்காக தான் ரத்தம் சொன்னார். அவரு உலகம் அனைத்தையும் மீட்பதற்காக தான் பண்றாரு. ஒரு சிலைக்கு போறாரு. இந்த ஜாதிக்காரன், இந்த மதத்துக்காரன் அவர் சொல்லவே இல்லை. எங்க இயேசு கிறிஸ்து உயர்ந்த சாதி என்று தலைக்கணம் எடுத்து திரிந்த உனது உடல் உணர்வற்ற நிலையில் கிடக்கும். மாட மாளிகையில் நீ வாழ்ந்தாலும், மண் குடிசையில் வாழ்ந்தாலும், இறுதி வரை 6 அடி மண் குகைக்குள்ளேயே உன் உடல் இருக்கும். எத்தனை கோடிகள் பணம் நீ சம்பாதித்தாலும், நீ செய்த புண்ணியமும் புகழும் மட்டுமே இந்த உலகம் இருக்கும் வரை நிலைக்கும்.